இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய நேர நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு சத்தியம் என்னை அடியோடு மாற்றுகிறது என்று நாம் ஆரம்பித்தோம். இந்த இயேசு எங்கே உட்கார்ந்திருந்தார், வலது பார்சத்திலே உட்கார்ந்திருந்தார் என்கிற வசனங்களை எடுத்து நாம் படித்து கொண்டிருந்தோம். அப்படி படித்தபோது அநேக சத்தியங்கள் நமக்கு கிடைத்தது. அதில் முதலாவது பார்த்தோம், அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உட்கார்ந்தார். எபிரேயர் 1 அதிகாரத்திலே நாம் அதை படிக்கிறோம், 3 வசனத்திலே. எனவே என்னுடைய அடையாளம் டோட்டலாக மாற்றப்படுகிறது. நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு நீதிமான், இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்கிற உணர்வு எனக்குள்ளே வருகிறது. அது என்னை அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்த்துகிறது. உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். என்னோடு அவர் பரிந்து பேசுகிற ஆண்டவர். அவர் என்னோடு பேசி என்னை அவர் என்றென்றுமாய் அவரோடு வைத்து கொள்ளுகிறார். எனவே இந்த அன்பை எண்ணி என் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. அவர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் பூமியிலே என்னோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி உட்கார்ந்தார். எபிரேயர் 8 அதிகாரத்திலே நாம் அதை படித்தோம். அந்த புதிய உடன்படிக்கையிலே எல்லாவற்றையும் எனக்கு முடித்திருக்கிறார். எனவே நான் சோர்ந்து போக முடியாது என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் முடித்தோம். இன்றைய தினத்திலும் நாம் அடுத்த ஒரு காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது உங்கள் லைஃப்பில் இதை நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது, இதை திரும்ப திரும்ப கேட்டு இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர்வுப்புள்ளதாய் மாற்றி உள்வாங்கி அதை ஏற்றுக்கொள்ள உங்கள் மைண்டு ரினுவல் ஆக அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த வசனத்தின் வழியாக வருகிறது. இப்பொழுது என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 55வது வசனம். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், இங்கே அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டீபன். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அடுத்தாப்புல வீற்றிருக்கிற ஆண்டவர் எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக எழுந்தார்? அந்த முதல் இரத்த சாட்சி ஸ்தேவானை வரவேற்பதற்காக எழுந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு. அப்போ இந்த சத்தியம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் போது, அதெல்லாம் போட்டிருக்கு, பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய், அவனுடைய ஆவியிலே ஆவியானவர் இருக்கிறபடினால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நிற்கிறவராக அவன் காண்கிறான். அதான் அதில் போட்டிருக்கு, இயேசுவானவர் நிற்கிறதை. அப்போ இதில் என்ன சத்தியம் எனக்கு கிடைக்குன்னா, நிற்கிற ஆண்டவர் அவனை வரவேற்பதற்காக நிற்கிறதை பார்க்கும்போது ஒரு பெரிய ரெவலேஷன் நாலேஜ் ஸ்தேவானுக்கு கிடைக்கிறது. வெளிப்பாட்டு ஞானம், திருத்துவத்தை குறித்து தெளிவான ஒரு வரைபடத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே ஆவியானவர் அங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் தேவனுடைய மகிமை. அதுக்கு பிறகு பார்க்குறோம், வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து, திருத்துவ தேவன் நம்மளோடு மிங்கிள் ஆகிறது. இந்த ரெவலேஷன் திருத்துவ தேவனின் வெளிப்பாடு ஸ்தேவானுக்கு அதில் கிடைத்ததை நாம் இங்கே படிக்கிறோம். பிரியமானவர்களே,
நமக்கும் இந்த மாதிரி ஒரு ரெவலேஷன் நெடுகவே வரணும். அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வேதம் படிக்கிறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான காரியமாகிடும். நீங்கள் நேரம் இருக்குமானால் இந்த 7ஆம் அதிகாரத்தை ஒரே ஸ்ட்ரெச் அவுட்டாக படிக்கணும். ஏன்னா இது ஸ்தேவானின் ஒரு மெசேஜ். அவர் ஆரம்பிக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அப்படியே யாத்ராமம், லேவியராமம், என்னா, உபாகமம் அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், அப்படியே கொண்டு போய் தீர்க்கதரிசிகள் புக் அப்படியே கொண்டு போய் அதில் அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணி நின்றுவார். இதுதான் ரெவலேஷன் நாலேஜ். பைபிள் படிக்கும்போது 2 விதமான காரியங்கள் நமக்கு நடக்கும். ஒன்று அகடமிக் நாலேஜ், கல்வி அறிவு. நீங்கள் வெறுமனே பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கும். கியூஸில் ஃபஸ்ட்டு வருவீங்க, நல்ல ஒரு வேத அறிவு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. உலக மனிதனை போல் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, கசப்பாக இருப்பீங்க. நீங்களும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி உட்காந்துருப்பீங்க. நீங்களும் ஒரு சொத்து பிரச்சனையில் விட்டு கொடுக்க முடியாமல் போராடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல பைபிள் தெரியும், சர்ச்சுக்கு போவீங்க, எல்லாம் இருக்கும். இதான் அகடமிக் நாலேஜ். ஆனால் அடுத்த ஒரு நாலேஜுக்கு பேர் ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டு ஞானம். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 55 போட்டிருக்கு, பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய். அதே பைபிளை தான் ஸ்தேவான் படிக்கிறான். ஆனால் ஆவியானவர் துணையோடு படிக்கும்போது அவனுடைய லைஃப் டோட்டலாக மறுரூபமாகுது. கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபம் அப்படியே அவனுக்குள்ள வேரூண்டி இருக்கிறது. எப்படி? ஆவியானவரால். இதைத்தான் நான் ரெவலேஷன் நாலேஜுங்கிறேன். நீங்கள் சாதாரண ஒரு ஆபிரகாம் கதை படித்தாலும் சரி, யோசேப்பு கதை படித்தாலும் சரி, எதை படித்தாலும் அதில் கிரைஸ்ட் ஸ்பிரிட் அங்கே இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யோசேப்பா அவன் மன்னிச்சான், ஆபிரகாமா விட்டு கொடுத்தான், நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாண்டு போயிட்டான் விலைக்கு. We are brothers, no dispute. இந்த அண்ணன் தம்பி சண்டை வரும்போதெல்லாம் கிறிஸ்தவ அண்ணன் தம்பிகள்லாம் நல்ல ஞாபகம். நீங்கள் மறுபடியும் பிறந்த ஆண்டருடைய பிள்ளைன்னா அந்த ஸ்பிரிட் இதான் ரெவலேஷன் நாலேஜ். அகடமிக் நாலேஜில் உலகம் உங்களை பாராட்டாது. ரெவலேஷன் நாலேஜ் வரும்போது தான் நீங்கள் எப்படி விட்டு கொடுக்குறீங்க, எப்படி மன்னிக்கிறீங்க அப்படி கேட்பாங்க. எப்படி ஸ்தேவானுக்கு வந்துச்சுன்னா ஆவியானவர்கள். அதனால தான் ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவினாலே டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது, அந்த ஆவியானவரால் நிரப்பப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இங்கே ஸ்தேவான் அவனை எல்லாரும் எரிந்து கொண்டிருந்தார்கள், கல்லை தூக்கி எரிந்து கொண்டிருந்தார்கள். அவன் மீது மூர்க்கமாக, அதாவது சூழ்நிலைகள் எவ்வளவு காட்டமாக இருக்கு. ஆனால் அவன் ஆண்டவரை பார்க்கிறான், மன்னியும் என்கிறான். லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. இதைத்தான் நான் ரெவலேஷன் நாலேஜ் அப்படிங்கிறேன். உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் எழும்பி நிற்கிறார். ஸோ பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவ மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஆவியானவருடைய அந்த இன்ஸ்பிரேஷனில் படிக்கும்போது, நல்ல அனாயிட்டிங்களை நிரம்பி நீங்கள் படிக்க சாதாரண ஒரு நோவா கதையிலிருந்து ஆண்டவர் ரெவலேஷன் கொடுப்பார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ கிருபை கிடைத்தவர்கள் யாரும் செய்யாததை செய்வார்கள். வெளிப்பாடு கிடைக்கும். நோவா பேழை செய்தான், பூமியில் அது வரைக்கும் யாருமே செய்யலை. மரியாளுக்கோ கிருபை கிடைத்தது, அப்போ பூமியிலே யாருக்கும் கிடையாது. கன்னிப்பெண் கர்ப்பமாகிறாள். எங்கெல்லாம் கிருபை வருதோ அங்கெல்லாம் பாருங்கள், உலகத்தில் யாருமே செய்ய முடியாதோ அவங்க செய்வாங்க. அப்படிலாம் உங்களுக்கு ரெவலேஷன் நாலேஜ் கிடைக்கும், வெளிப்பாட்டு ஞானம் கிடைக்கும். உங்கள் மைண்டு மாறும். உங்கள் மைண்டு மாறுறதுனால உங்கள் இருதயம் தேவ அன்பினால் நிரம்பியிருக்கும். யாரு கள்ள தூக்கி எறிஞ்சால் கூட மன்னியும் ஆண்டவர் வேண்டும். இன்றைய கிறிஸ்தவத்தின் பெரும் பிரச்சனை என்னவென்றால், அகடமிக் நாலேஜ் இருக்குது,
அதாவது வேதத்தை குறித்த கல்வி அறிவு இருக்குது. ஆனால் வெளிப்பாட்டு அறிவு, ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அந்த ரெவலேஷன் நாலேஜ் இல்லாததுனால நாம் அநேகர் சண்டை போடுறவங்களா இருக்கும், கசப்பாக இருக்கும், நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. பிரியமானவர்களே, நாம் இதில் மனம் திரும்ப வேண்டும். உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் எழும்பி நிற்கிறான். அவனுடைய அந்த ஸ்கிரிப்சர் நாலேஜ் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எழுதுகிற அந்த சொல்கிற வார்த்தைகளெல்லாம் இதை யார் அப்படியே அப்டேட் பண்ணுறா அப்படின்னா பவுல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய மெசேஜ் அப்படி உள் வாங்குறான். அதனால தான் பின்காலத்தில் லூக்காவுக்கு அதை சொல்லி கரெக்டாக அதை எழுத முடியுது. ஏன் அப்படின்னா பவுலுக்கு பயங்கர அகடமிக் நாலேஜ் உண்டு. அவன் ஆவியானவரால் தொடப்பட்ட பின்பு இது அவனுக்கு பக்காவாக ஸ்டஃப் ஆயிட்டு. இவனுடைய எழுத்துக்களை நீங்கள் பாருங்களா, அவன் சொல்கிற வார்த்தைகளை நான் 1-2 உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் அந்த ரெவலேஷன் நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 37 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில் தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவர்களும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை அவன் எப்படி பார்க்க முடியலாம்? லைஃப், ஜீவ வார்த்தைகளை பெற்றவனும் இவனை. மோசையை குறித்து சொல்லும்போது இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 47வது வசனம், சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். அப்படி சொல்லிட்டு ஆண்டவருடைய அந்த பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிபிள் வில் இல்லை, பர்ஃபெக்ட் வில்லை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆயிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்துடுது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் ரெவலேஷன் நாலேஜ். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அவர் கடைசியாக சொல்லும்போது அவன் பேசுகிற காரியங்களை அவர்களால் கேட்க முடியல, காதை அடைச்சிக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க கையிலையும் பைபிள் இருந்து, நல்லா கவனிக்கணும் நீங்கள், அவங்களும் ஒரு தேவனை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஸ்தேவான் சொன்ன தேவன் வேறு. ஸ்தேவான் பார்க்குற அந்த பைபிள், கண்ணாடி போட்டு படிக்கிற அந்த கண்ணாடி பைபிள் வேறு. ஸோ பிரியமானவர்களே, நீங்களும் பல நாட்கள் இப்படி இருந்திருக்கலாம். நான் அன்றைக்கி உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், பைபிள் வாசிங்க, ரொம்ப நல்லது. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு, நல்ல ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியால் நிறைந்து படிக்க ஆரம்பிங்க. நல்ல ரெவலேஷன் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாலேஜோடு நீங்கள் வேதத்தை படிக்கையும் மெசேஜுக்கெலாம் கொடுக்கும்போது அநேகருடைய உள்ளங்கள் மாற்றப்படும். நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். நம்ம கசப்பாக இருக்கிறது நம்ம கண்டுபிடிப்போம், நம்ம மன்னிப்போம், குடும்பங்களில் கரெக்ட் பண்ணுவோம், ஊழியங்களில் கரெக்ட் பண்ணுவோம், நம்ம இறங்கி போவோம். பாருங்க, அவன் அப்படியே கள்ளத்துக்கு எரியும்போது இப்படியே இருந்துக்கிட்டான், எல்லாம் எரிஞ்சுக்கிடுங்கப்பா, நான் அவரை பார்த்துட்டேன், அது போதும், சரீரத்தை நீ என்னன்னாலும் பண்ணிக்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ரெவலேஷன் நாலேஜ் உள்ளவர்களை ஆவியானவர் இந்த நாட்களில் எழுப்புகிறார். ஸோ உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் எழும்பினார் என்று இந்த சத்தியத்தை நாம் படித்தோம். அதனாலே ரெவலேஷன் நாலேஜ் ஸ்தேவானுக்கு கிடைத்தது. 7வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். உட்கார்ந்தாருங்கிற விஷயத்தை பவுல் பேசுகிறாரு, யோவான் பேசுகிறாரு, பேதுருவும் பேசுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம லைஃப் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேதுரு இங்கே எழுதுகிறார். அவர் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார், அவருக்கு எல்லா பவரும் இருக்குது. அதோடு முடிக்கல. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆக்சுவலாக அதை சேர்ந்துருக்கணும். என் பைபிளில் நான் அதை வெட்டி ஒரு அம்பூரி போட்டு இப்படி போட்டு வச்சுருப்பேன். இப்படி இருக்க 4:1 பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க
கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனிதனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ரொம்ப முக்கியம், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். உட்கார்ந்திருக்கிறார், வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பீர்கள். என்ன அர்த்தம்? என்ன சத்தியம் இதில் இருக்குது? அவர் சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்தார், உட்கார்ந்திருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் எங்கேருந்து பிடிக்கணும் அப்படின்னா 18ஆம் வசனத்தில் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இது என்ன மேட்ரு இந்த அதிகாரத்தில் பேசுகிறார் அப்படின்னா, 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்மையை பின்பற்றுவதனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. அவர்கிட்ட தான் எல்லா வல்லமையும் இருக்கு. அதனால் நீங்கள் பயப்படாதுங்க, அதனால் நீங்கள் கலங்காதுங்க. எவ்வளோ அழகாக அந்த சத்தியம் வெளியே வருது பாருங்க. ஏனென்றால் அவர் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் நன்மை செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமே என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். ரொம்ப முக்கியமான மேட்டரை டீல் பண்ணுறார். நாவை காக்கணும், நாவை காக்கணும். ஏன்னா இந்த அதிகாரம் முழுதும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய காரியங்களை அவர் டீல் பண்ணுறார். 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. யாரை நீ அசட்டை பண்ணுறாங்க, நானும் அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்படலிருந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ என்ன இதில் வருது அப்படின்னா, யாராவது உங்களுக்கு தீமை செய்கிறாங்க அல்லது உங்களை நீங்கள் நன்மை செஞ்சதுனால நீதியாக வாழ்கிறதுனால பயமுறுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏனென்றால் சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு பாவத்தில் கடந்து போராடுறீங்கன்னா அவர் சொல்கிறார், நீ உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டாருங்கிறத அறிய அறிய பாவங்களை விட்டு நீங்கள் ஓய்ந்திருப்பீர்கள். எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா சிலுவையை மையமாக வச்சு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே இயங்குது. சிலுவை இல்லாமல் 364 நாள் நம்மளால் வாழ முடியாது. அப்படி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். அதனால தான் நம்ம பிறரை பேசுகிறத கரெக்டாக பேசணும், நாவு கரெக்டாக இருக்கணும். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார். நீங்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். சிலுவையில் நடந்ததை தான் அங்கே கிராஸ் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அந்த நிருபத்தில் அப்படி விளக்கிட்டு போகிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8 அதான், 1 யோவான் 4:8 அதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனே அறியான். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு ஒரு சாட்டில் எழுதி உங்கள் வரவேற்பில் இல்லை நம்ம டோருக்கு பின்னாடி முன்னாடி பெருசாக ஒட்டி வச்சிடணும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரும்ப திரும்ப சொல்லணும், அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8, 1 பேதுரு 4:8 அதே மாதிரி சொல்லி கொடுங்க. 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் அறியான். திரும்ப 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 இது என் மைண்டுக்குள்ளே போக போக தான் என்கிட்ட இருக்கிற இருமாப்பு எனக்கு தெரியும், கசப்பு தெரியும், வைராக்கியம் தெரியும், கோபம் வரும், எரிச்சல் எல்லாம் வெளியே போகும்.
உணர்வடையும் போது தான், நாம் உணர்வடையும் போது தான் ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நம்மளை அப்படியே தீண்டி அனல் மூட்டி நம்மளை சரி பண்ணுகிற ஒரு ஆவியானவர், பரிசுத்தமாக்குகிற ஆவியானவர். எப்போல்லாம் நம்ம இப்படி தண்ணிலே உணர்ந்து தேவ சமூகத்திலே வரும், அதுதான் நம்ம காட்ஸ் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஜெப நேரங்கள் ரொம்ப முக்கியம், துதிக்கிற நேரங்கள் ரொம்ப முக்கியம், ஆவியில் நிரம்புகிற நேரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஆவியானவர் தான் நம்மளை அப்படியே தீண்டி 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 நம்மளை சரி பண்ணுகிறார். ஸோ ஆவியானவர் வந்தால் தான் ரெவலேஷன் நாலேஜ் கிடைக்கும். ஆவியானவர் வந்தால் தான் நம்மளுடைய நாம் எப்படி இருக்கிற நிலவரம் நமக்கு வெளியே தெரியும். அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். திரும்ப 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 நம்ம லைஃப்பில் இது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆவியின் கனியோ அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அன்பே பெரியது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. சுற்றி சுற்றி பைபிள் பார்த்தீங்கன்னா அன்பில்லாதவன் தேவனே அறியான். மாறித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். பிரியமானவர்களே, ஒரு தேவ மனுஷன் கசப்பாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இல்லை இருக்க முடியாது. வைராக்கியமாக இருக்க முடியாது, அதாவது அவனால் மன்னிக்கிற ஒரு நபராக தான் இருக்க முடியும். ஒரு அன்பு கூறுகிற யாராவது அவனுக்கு துரோகம் பண்ணலாம், அவன் காட்டி கொடுக்கப்படலாம். நண்பன் துரோகி ஆகலாம், ஆனால் அவன் துரோகியாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். அதான் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, எங்களிலே நற்கிரியை தொடங்கினவர், கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அதை முடிய நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று படிக்கிறோம் ஆண்டவர். அது மைண்டில் உள்ள போகுது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விடுதலையாக்குகிறீர், அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது, அதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்கிறீர். வெளிப்பாட்டு ஞானங்களையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட தெய்வீக காரியங்களையும் நாங்கள் யாருக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கத்தக்கதான கிருபைகளையும் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.